எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி எல்லாரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோலாம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக எடுக்கிறாங்க. சூர்யா, என் மகா எல்லாருமே எடுக்கிறாங்க. அப்போ தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாரு சூர்யா, நீ மகா மேலே கை போடு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி சூர்யாவும் கை போடுறாரு. அதை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ராஜலக்ஷ்மி மட்டும் பயங்கரமாக கோவம் வருது. இவ்வளோ சந்தோஷமான ஒரு இடத்துல நான் ஒன்று சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை, என் பொண்ணு மாசமாக இருக்கால, அவளுக்கு வளகாப்பு பண்ணணும், அதை பற்றி தான் நான் பேசலான்னு இருக்கேன் அப்படின்னு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. தாராளமாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கு இப்போ வளகாப்பு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. எதுக்காக, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, வளகாப்பு பண்ணால் நான் வீட்டுக்கு போகணும்ல, எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல, அப்படி தான் நான் மகா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க மகா, எதுவுமே பேசவே இல்லை. அதில் என்னம்மா இருக்குது, நீ போயிட்டு வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நாளையை விட்டுட்டு நாளன்னைக்கு நல்ல நாளாக இருக்குது, அன்னைக்கே நம்ம வந்துட்டு வளகாப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணு நல்லா இருந்தால் போதும், எனக்கு குழந்த பிறந்தா 2 சித்தி இருக்காங்க, நல்லா சந்தோஷமாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் காட்டுறாங்க. உங்களுக்கு இந்த ஷர்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அங்கேருந்து மகா வராங்க. ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. எதுக்குக்கா நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு மனசாட்சியே இல்லையா, நீ பொய் சொல்கிற, இது எதில் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க மகா. உனக்கு தெரியும்ல, என்னோடய வயிற்றில் இருக்கிறது குழந்தை இல்லைன்னு, அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. எனக்கா பேசிகிட்டு இருக்க, அம்மா வந்து பேரன் வரப்போகிறான், குழந்தை வரப்போது, எவ்வளோ ஆசையாக இருக்காங்க, நீ ஏன்க்கா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதில் நான் என்ன தெரியுமா பிளான் வச்சுருக்கேன், வீட்டுக்கு போவேன், போயிட்டு அங்கேயே அபார்ஷன் ஆகிடுச்சு, குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை நல்லபடியாக அமையும். ஆனால் நீ மட்டும் ஏதாவது உண்மையை சொல்லணும்னு நினச்சேன்னு வச்சுக்க, ஒன்றுமே பண்ண மாட்டேன். அப்படியே லெட்டர் எழுதி வச்சு என் சாவுக்கு நீ தான் காரணம்னு அப்படி எழுதி வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அக்கா நீ பண்ணுறதுலாம் சரியில்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சொல்கிறாங்க. அப்படி தான் பண்ணுவேன், என் இஷ்டம். நல்லா தெரிஞ்சுக்கோ, என்னை கௌதம் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னான், இருந்தாலும் அவனை கல்யாணம் பண்ண வச்சு அவன் கூட வாழறதுக்கு காரணமே இந்த குழந்தை தான். இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னு சொன்னோம், அவ்வளோதான், என்னோட இதுவே முடிஞ்சிடும், அதனால் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அக்கா நான் அவரையும் சேர்ந்து ஏமாற்றிட்டு இருக்கேன்க்கா, பரவாயில்ல, ஒரு தப்புமே கிடையாது, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் தான் நீ கேட்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, அதெல்லாம் பார்க்காத, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஐஸ்வர்யா போகிறாங்க. அக்கா என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல, கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பண்ணுறாங்க. எல்லாரையும் சேர்த்து நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உண்மை தெரிஞ்சால் எல்லோரும் சேர்ந்து என்னை தப்பாக தான் நினைப்பாங்க. அவர் என் மேலே இப்போ தான் பாசம் காட்டவே ஆரம்பிச்சிருக்காரு, அவர்கிட்ட கூட என்னால் உண்மையை சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கோடீஸ்வரி வராங்க. வந்து என்னம்மா மகா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா ரொம்ப டயர்டாக இருக்கும், நீ போய் படுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படி ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. என்னவா இருக்கும், இவளுக்கு மருந்து கொடுத்துருக்கோம், அப்போ கூட குழந்தை கலையவே இல்லையா அப்படின்னு சித்ராதேவி யோசிச்சுட்ருக்காங்க. என்னவா இருக்கும், சரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இங்கே பாருங்கள் டாக்டர், நீங்கள் கொடுத்த மருந்தை நான் கொடுத்தேன், அப்போ கூட குழந்தை எதுவுமே ஆகலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க மாசமாக இருக்கா மாதிரியே தெரியலையே, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சித்ராதேவி கிட்டே சொல்கிறாங்க. சித்ராதேவி பயங்கர